இன்னைக்கு ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நல்ல நானே ரொம்ப இம்ப்ரெஸ் ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 42வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். யோபு 42 2வது வசனம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைபடாது. கர்த்தரை நம்புகிற நேசிக்கிற பிள்ளைகளே, நீங்க கேட்டுக்கோங்க. இதுவரைக்கும் நீ தான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்ப, இதுவரைக்கும் நீ தான் ஆண்டவர் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லியிருப்ப. இந்த மாசம் அப்படி நடக்க போறதில்ல, இனி அப்படி நடக்க போறதில்ல. தேவன் தீர்மானித்த சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கு இல்லையா, அது அப்படியே செயலாது. இதுவரைக்கும் எதிரி தடை பண்ணி தானே உன் வாழ்க்கையில் நன்மை மிஸ் ஆச்சுன்னு பார்த்தேன். இனி நீ தடை பண்ணாலும் நிற்காது. என்னது, நீயே வேணான்னு சொன்னாலும் அது வரும். ஹல்லேலூயா. போதும் போதுன்ற அளவுக்கு என்ன செய்வார்? ஏன்னா அவருக்கு பத்தாது. எப்படி ஒன்றை காப்பாற்றுறது நீ கேட்டுட்டு இருக்கிற, அவர் உன்னை கொண்டு வந்ததே அவரை காப்பாற்றுறதுக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ எவ்வளோ திட்டம் வச்சிருக்கிறாரு உன் மேலே நிரப்புறதுக்கு. உண்டா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? செத்துக்கிட்டு போயிடுச்சு என்ன அது? ஹல்லேலூயா. தேவரீர் சகலகத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது. எல்லாரும் வாங்கல தந்துங்க. தேவன் செய்ய நினைச்சது இனி என் வாழ்க்கையில ஒருபோதும் ஒரு நாளும் எந்த காரணத்தினாலும், என் குறைவினாலோ என் பலவீனத்தினாலோ என் அவிசுவாசத்தினால் கூட அது நீங்கி போகாது. கர்த்தருக்காய் என் வாழ்க்கைய இன்னைக்கு முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆகையினால் இனி என் வாழ்க்கை என்னுடையதல்ல, நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறபடினால் பிதா கிறிஸ்துவில் தீர்மானித்த சகலவற்றையும் செய்து முடித்து அப்படியே நிறைவேற்றுவார். சிலுவையிலே என்ன நடந்ததோ பிதாவின் சித்தம் நிறைவேறது போல என் வாழ்க்கையில, என் வாழ்க்கை முழுவதற்கும், என் குடும்பத்துல, என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைகள், என் வேலை, என்னுடைய தொழில், எல்லாவற்றிலும் கர்த்தர் தீர்மானித்த 1000-10,000 பெருக்கங்களோடு என் வாழ்க்கை புதிதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிராபலு ஷாம்ரதத்தாரி. ஹல்லேலூயா. எனக்கு வித்தியாசமா இருந்தது வசனம். நம்ம கேட்டிருக்கலாம், ஆனால் எனக்கு ஆண்டவர் இதை உணர்த்தும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. பாருங்களேன், அவர் செய்ய நினைச்சது யாருக்கு? அவர் செய்ய யாருக்கு? அப்போ எல்லாருக்கும் தான் அவர் செய்ய நினைக்கிறாரு. அப்போ அவர் செய்ய நினைத்தது தடையே படாது. யாருக்கு தெரியுமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்றதுல நீங்களும் நானும் அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம். ஆகையினால் பாக்கியம் உள்ளவர்கள். வாக்கிரியையினாலோ வாத்திட்டத்தினாலோ அவருடைய தீர்மானத்தின்படியே சகலமும் ஆகும். சந்தோஷமே இல்லையே? அல்லேலூயா. ஆமா. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். என்ன சொல்லுதுங்க வசனம்? என்ன சொல்லுது? என்ன இருந்தாலும் கர்த்தருடைய யோசனையே. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தில் உங்களுக்கு பல நினைவு இருக்கும். அதெல்லாம் என்ன நினைவாக இருக்கும்? வருமோ வராது, வந்தால் எவ்வளோ வருமோ வராதோ, கிட்டுமோ கிட்டாதோ. கிட்டுன்னு சொன்னதுக்கு வரும், எவ்வளோ கிட்டுமோ என்னதோ. அதுக்கடையில் ஒன்றை கொண்டு வரும். என்னது? பிசாசு ஒன்றை கொண்டு வருவோம். உன் தகுதி அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இல்லைங்க, உங்கள் தகுதியே இயேசு தான். நம்ம தகுதியே யாரு? வாயை திறந்து சொல்லுங்க. சொல்லக்கே கஷ்டமாக இருக்குதே. சிலதுக்கு பொண்டாட்டிக்கு பேரை சொல்கிறதுக்கே கஷ்டம். அவ
உங்கள் மனைவியே பேரை சொல்லும். அவ, இவ. ஹல்லேலூயா. சோறு மட்டும் கரெக்டாக வேணும். ஹல்லேலூயா. அது உங்கள் சரீரம். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் பாதி கனம் படுத்துக்க. பாருங்க, நீதிமொழிகள் 19:21 சொல்லுதுன்னா, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள். பாருங்களேன், 5 நிமிஷம் சும்மா இருந்து பாருங்களேன், என்ன வரும்? ஏதாவது ஒன்று நினைச்சு மூஞ்சி அதே மாதிரி ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? மூஞ்சி ஏன் ஒரு மாதிரி இருக்குதிய உடனே. ஏன்னா இவங்க எங்க போயிருப்பாங்க? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அண்டார்டிகா எல்லாம் தாண்டி அங்க பேர் இப்படி ஃப்ரீஸ் ஆயிடும். புரியுது? அதான் மண்டலம் அப்படி இருக்கும். பாருங்க, சிந்தனை, தேவையில்லாத சிந்தனை பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் தான்ப்பா நடக்கும். எப்படி? நீ என்னத்தை உந்தி உந்தி போனாலும் அவர் சொல்றதா நடக்கும். சிஸ்டர் பிரதர் தெளிவாக கேளுங்க. உங்களுக்கு பசி எடுத்தா என்ன வேணும்? சாப்பாடு வேணும். உங்க தகுதிக்கு சாப்பாடு கேட்கறதுன்னு ஒரு அளவு இருக்குது. உங்க விருப்பத்துக்கு சாப்பாடு கேட்கறதுன்னு ஒன்று இருக்குது. தேவனுடைய விருப்பத்தின்படி பெற்றுக்கொள்வதுன்னு ஒன்று இருக்கு. எப்படி? உங்க தகுதி, உங்க விருப்பம். சில உங்களுக்கு விருப்பம் இருக்கும், இந்த உலகத்தின் நினைவுகள் சொல்லும், உலகம் சொல்லித்தரும், நீ அதுக்கு தகுதி இல்லை. நீ வெறும் சாதம் மட்டும் உப்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தகுதின்னு சொல்லும். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அப்படி கிடையாது. உன்னை எல்லாவித ஆகாரத்தினாலும், உன்னை சகலவித ஆகாரத்தினாலும் உன்னை திருப்தி, உன்னை அவர் பிள்ளைன்னு தெரியணும். உன்னை எதுக்கு கொண்டு வந்தாருங்க? எதுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு? உங்களை எப்படியோ சாப்பாடு கொடுத்து பாவம் பிழைச்சு போட்டு அப்படி கிடையாதுங்க. அவரை காமிக்கணும். அவர் யாரு பாருங்களேன். சில பணக்காரங்கெல்லாம் பாருங்களேன், பொண்ணுக்கு கல்யாணத்தை அப்படி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னது 46 கூட்டு. எப்படி? பார்த்துருக்கீங்களா? இலையெல்லாம் கூட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கர கம்பீரமா, அது ஒரு அவங்களுடைய ப்ரைடு, அவங்களுடைய மரியாதையை அவங்க காமிக்கிறாங்க. ஒரு உலக மனுஷன் தன்னுடைய பிள்ளையுடைய அந்த திருமணம் அல்லது நிகழ்வை அலங்கரிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறான்னா, பரலோக தகப்பன் வசனம் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை வச்சிருக்கிறார்ல. அவருடைய சத்துரு யாருன்னா, தேவனை அறியாதவன் வரைக்கும் சத்துரு தான். சொல்ல போனா தேவனை விசுவாசிக்கிற நாமளே பல நினைவுகளோட தேவனுடைய தீர்மானத்துக்கு விரோதமான சத்ரு வருகிறோம். புரிஞ்சுதா? புரியுதா? எல்லாம் எனக்கு எனக்கு. எப்படி எனக்குன்னு சொன்னா நீ என்ன செய்வ? தினமும் உப்பு வீத்தி சோறு தான் திங்கணும். ஆனா அவருக்குன்னு வச்சுக்கோ, அவர் வச்சிருக்கிற பந்தி பார்த்தாலே, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சில பந்தி எல்லாம் பார்த்துருக்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அப்பாடா நிறையதில்ல, அதான் அப்பேன். ஹல்லேலூயா. அதான் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகளும். அப்ப எதான் வேணும்? டேய், ஏன் நினைவுக்கு வான்னு சொல்றாரு. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க நினைவுக்கு வரட்டும், என் ஆவி ஆத்துமாத்த மாற்றி உங்க சாயலா உங்க ரூபமா நான் தெளிவுள்ளவனா மாறட்டும், உங்க நினைவுகள் என் நினைவுகளாய் மாறுவதாக. பாருங்க, மனுஷனுடைய என்ன எண்ணம் அதுதான். கர்த்தருடைய யோசனை தான் நிலைன்னு இருக்கும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. திருப்பி உங்களுக்கு ஏசாயா 46:10. அந்தத்திலுள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. பாருங்க, என் ஆலோசனை தான் நிற்கும். என்னது நிற்கும் சொல்லதான் நிலை நிற்கும் சொல்றாரு. எனக்கு சித்தமானவ, அதாவது எனக்கு விருப்பமானவைகளை எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன்.
நீ கீழ்ப்படியலனா ஆண்டவர் எவனை கொண்டாது அதை செஞ்சு முடிப்பார். ஹலோ, நீ ஆசைப்பட்டேனா ஆண்டவருக்காக நான் இதை செய்யணும்னு நீ ஆசைப்பட்டேனா உன்னை கொண்டு செய்வார். இல்லைன்னா யாரை கொண்டு செய்வார்? சம்பந்தமே இல்லாத தூரத்தில் அழைச்சிட்டு வருவார். யார் சம்பந்தமே இருக்காது தூக்கிட்டு வந்துடுவார். தேவசித்தம் நிறை. அதனால தான் சொல்றேங்க, சபை கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தருடைய தீர்மானத்தின் மேல சபை என்ன செய்யணும்? நிலை நிற்கணும். பாஸ்டர் எங்க நிற்கணும்? பாஸ்டர் சபையை நம்பி நிற்க கூடாது. பாஸ்டர் யாரை நம்பிக்கணும்? ஏன்னா சபை யாருடைய தரிசனம்? அவருடைய தரிசனம். அதுக்கு எண்டே கிடையாது. எண்டே இல்லாத ஒண்ணுக்கு அவர் தான் தரிசனம், அவர் தான் மூளை, அவர் தான் மூலம். அதை அவர் தான் செய்வார், அவர் தான் நிறைவேற்றுவார். நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. ஆனா உங்களை என்ன எதை கலைச்சிட்டு வர்றாருன்னா பாருங்களேன், பந்தோஸ்ன்னு சொல்லி, பந்தோஸ்ன்னா தெரியுமா? பந்தபஸ்த், பெந்தகோஸ்தே தெரியும். பந்தபஸ்த், இந்த பந்தோஸ்ன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பெரிய செலிபிரிட்டிஸ் அல்லது பெரிய பெரிய தலைவர்கள் இல்லையா, அரசாங்க தலைவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பந்தோபஸ்து கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? அந்த பந்தோபஸ்துக்கு பல கோடி ரூபா செலவாகும். இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவில் வந்தால் எவ்வளோ ரூபா செலவாகும்? அமெரிக்காவுக்கு டிக்கெட் ஒரு 1.25 லட்ச ரூபா. எப்படி போகிறக்காருக்கு ஒரு 2 லட்ச ரூபாயில் தீரும், அவ்வளோதானே? அமெரிக்கா பிரதமர் இந்தியாவில் வந்தால் குறையாமல் ஒரு 200-300 கோடி ரூபா செலவாகும். எவ்வளோ? ட்ரம்ப்பு போன வாட்டி இப்போ தானே இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? ஜோ பைடன். அதுக்கு முன்னாடி அவர் இருந்தார்ல, அவர் ஒரு வாட்டி இந்தியாவில் வரும்போது 200 சில்லற கோடி செலவாச்சு. புரிஞ்சா? செலவாச்சா? அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆச்சு. இப்போ எல்லாம் வந்தால் ஒரு 300 கோடின்னு வச்சுக்கோங்களேன், 300-400 கோடி தான் செலவாகும். இன்னும் 2-3 நாள் தங்கினார்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு 2000 கோடி. ஏன்னா அவருக்கு தேவையான பாதுகாப்பு தான் பந்தோபஸ்து. புரியுது? அந்த பாதுகாப்பு, அலங்காரம், அவர் அந்த சிவப்பு கம்பளத்தில் கொண்டு போகிறது வர்றது, ஒரு இடத்துல அவர் ஒரு மீட்டிங் போடுறாரு, இல்லை ஏதோ ஒரு சந்திப்பு இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் யார் அரேஞ்ச் பண்ணணும்? நம்ம கவர்மெண்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். புரியுதா? நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஆளுக்கு இவ்வளோ பந்தோபஸ்தை கொடுக்குதுன்னா, சர்வவல்ல தேவனுடைய தரிசனங்களை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய சிந்தைக்கு ஒப்பான சிந்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தீர்மானத்துக்கு உங்களை குடிச்சு அவருடைய சிந்தையை செயல்படுத்த, அவருடைய நினைவை செயல்படுத்த இருக்கிற உங்களுக்கு வருகிற பந்தோபஸ்து எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா! நினைச்சு பாக்குறீங்க நீங்க? அதான் சொல்றாரு, வான் நினைவு. நான் சும்மா ஆளுக்கு 5-5 கார் வச்சிருக்கேன்னு சொல்றது ஏன் சொல்றோம்? அவர் தீர்மானம் அது இல்லை. அப்படி என்னது? ஃப்ளைட்டில் சண்டே ஆனோன்னு என்ன செய்யணும்? ஒரு 6 மணிலேருந்தே ஃப்ளைட் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இங்கே பறக்கணும். ஹல்லேலூயா! நானே நடந்து வந்தாலும் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒரு புதிய ஹெலிகாப்டர் வந்து நிற்கிற மாதிரி என்ன செய்யணும்? நடந்து வரலாம், ஆனால் என்ன செய்யப்படாது? ஏன் ட்ரம்புக்கு சாதா ஒரு ஃப்ளைட்டில் வர்றதுக்கு என்ன இல்லையா? இதில் ஒரு மருவும் வச்சுக்கொண்டு இல்லையா, மார்வேஷத்தில் வரலாம் இல்லையா? என்னத்துக்கு வந்தார் வேறாரு? நீங்கள் என்னத்துக்கு வந்தியா? அவருடைய நினைவுகளுக்கு உங்க இருதயம் கீழ்ப்படியும் போது அவருடைய பந்தோபஸ்தை நீங்க பார்ப்பீங்க. அதை பார்க்கலன்னா தேவன் யாரை கூட்டிட்டு வருவாரு? உனக்கு கிடைக்க வேண்டிய பந்தோபஸ்து வேற யாருக்கோ கிடைக்கும்.
ஆனா அவர் காரியம் நிறைவேறும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது அதுக்கு முந்தின 10 போடுங்க பாருங்க. பூர்வமுத கண்டும் அறிவிக்கிறேன். அன்னைக்கே அறிவிச்சிட்டு இருக்காராம். எப்படி? ஆபிரகாமிலிருந்தே நான் அனுபவிக்கிறேன், ஆதாமிலிருந்தே நான் அதான் சொல்றேன், கேளுக்கோ. என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தான விருப்பமானவையை தான் நான் செய்வேன் என்று சொல்லி போடுங்கப்பா. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை இந்த வரலாம் தூரத்திலிருந்து கொண்டு வந்துருவார். அவர் தூரத்தில் வரவிழைக்கிற வரக்க அதை நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ண அதை செய்து முடிப்பேன். பிரதர் சிஸ்டர், நீங்க அனுபவிக்க வேண்டியதை தூரத்தில் வந்து ஒருத்தர் அனுபவிக்க கூடாது. ஆனா நீங்க அனுபவிக்க வேண்டியதை கர்த்தர் தூரத்திலிருந்து உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பாரு. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது சமீபமா இருக்கும். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் சமீபமாய் இருந்ததை காட்டிலும் அதிக சமீபமாய் இருக்கிறேன். அவர் கூடயே இருக்கிறாரு. அவர் கூடயே இருந்தோம் நீ அவரை மாதிரி இல்ல. அவரை மாதிரியான பந்தவஸ்து, அவரை மாதிரியான உயர்வுல நீ இல்லைன்னா நீ அவரை மாதிரி சிந்திக்கல. ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், இந்த மாசம் இன்னையிலிருந்து நீ ஒரு திட்டம் போட்டுக்கோ. இனி ஏன் சிந்தை இல்ல, ஏன் செயல் அல்ல, அவர் சிந்தை, அவரே செயல். நான் அல்ல, எனக்குள்ளிருந்து அவரே சகலவற்றையும் செய்வார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா இல்லையா? திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 19:23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஐஸ்வர்யவான் அப்படின்னா யாரு? இங்க சொல்லப்பட்ட ஐஸ்வர்யவான் யாருன்னா, இந்த உலகத்தை நம்பி இருக்கிற மனுஷன். உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் தன் அதாவது சொல்ல போனா சுய நீதிக்காரர்கள். தன் சம்பாத்தியம், தன்னுடைய ஞானம், தன்னுடைய செயல், தன்னுடைய, அதாவது இந்த உலகம் என்ன சொல்லுதோ, அதாவது தெய்வம் என்ன சொல்றாரோ அதை தானே செய்கிறவன். எப்படி? இந்த ஆள் யாரு? உலகம் செய்கிறத சொல்கிற மாட்டேன் இல்லை, தெய்வம் சொல்கிறத தானே செய்கிறவன். எப்படி? அவர் உட்கார சொன்னால் இவன் உட்காருவான், அவர் எலும்பு சொன்னால் எலும்புவான். அது நல்லது தானே? சூப்பர் தானே? அவர் உட்கார சொன்னால் நீங்கள் உட்கார்றது நல்லதா நல்லது இல்லையா? ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நான் சொல்கிறேன் பிடிக்காது. அவர் உட்கார சொன்னால் நீங்கள் உட்கார்ந்தா அது எப்படி? சரி, இப்போ நான் பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் உங்களுக்கு புரியும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு, அடுத்த வசனம் போடுங்க வேகமா. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழை. ஒட்டகம்னா ஊசினா, அந்த ஊசினா அந்த நுழைவு வாயில். சரியா? ஊசினா அப்புறம் மற்ற ஊசின்னு நினைக்காதீங்க. ஊசினா அந்த நுழைவு வாயில். அப்படின்னா இப்படி போவோம்ல, இப்படி போவோம்ல, அதில் போகும்போது பெரிய வாசல் இருக்கும். ஊசின்னு சொல்லும்போது அன்னைக்கு இஸ்ரவேலுக்குள்ளே நீங்கள் போகும்போது பெரிய கேட் இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே அந்த பெரிய கேட் என்ன செய்யாது, பெரிய கேட்டை பூட்டிடுவாங்க. 6 மணிக்கு மேலே வர்த்தகர்கள் அங்கங்கே பாஸ் ஆவாங்க. எப்படி? வர்த்தகர்கள்னால் யார்? பிஸ்னஸ் பண்ண வியாபாரிகள் இருக்கா இல்லையா, அவங்க மேக்ஸிமம் அந்த வர்த்தகத்துக்கு யூஸ் பண்ணுறது என்னது? ஒட்டகம். அந்த ஒட்டகம் என்ன செய்யும்? ஒட்டகம் அந்த இடத்துல வரும்போது அது வரைக்கும் ஈஸியாக வந்துடும் இல்லையா? அந்த இடத்துல வந்து மெல்ல தான் போகும். எப்படி? எப்படி பார்த்துருப்பீங்களா? சில இந்த ஜூக்கு, இந்த மிருக காட்சி சாலை, சில பார்க்குக்கெல்லாம் போகும்போது ஒரு கேட்டு வித்தியாசமாக வச்சுருப்பாங்கல்ல, ஒரு ஆள் தான் போக முடியும் இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ அந்த ஒட்டகமானது ஊசியின் காதில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஊசியின் காதில் நுழைவது அதை விட எளிதாக இருக்கும். யாரு? ஐஸ்வர்யவான்
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று. அடுத்த வசனம் போடுங்க. அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும்? அப்படின்னா யார் ரட்சிக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாச்சே. பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றார். அப்ப பணக்காரன் போக முடியாதா? அப்படின்னா எந்த பணக்காரன்? அப்படின்னா கீழ்ப்படுகிறவன். எந்த பணக்காரன்? கீழே வாங்க சொல்றேன். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்னே என்னை பின்பற்றி வா என்றார். சுனிதா சிஸ்டர், இப்ப நான் சொல்றேன், உங்க சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன தரண்டா வேங்கோட்டில் எல்லாம் இருக்கு, எல்லாரும் கொடுங்க. ஆண்டனி அடி வைக்க மாட்டாரு. இப்போ நீங்கள் வித்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன்னா நம்மளுக்கு அது இல்லையே. அப்படியா? சரி, இப்போ உங்கள் பேரில் இருக்குன்னு வைங்க. ஒரு 1 ஏக்கர் இருக்குது வேங்கோடில், மெயின் பகுதியில். ஆசையாக வாங்குனீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை விற்று உன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த 2-3 குடும்பம், அவங்க ரொம்ப தரித்திரமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ கொடுத்துரு. குடுன்னு சொன்ன ஓகே, தரித்திரது குடுன்னா அதுவும் ஓகே. அந்த சண்டை இல்லை, நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் வேற அதை வேற. ஓஹோ, பக்கத்தில் 3 பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை சொல்கிறேன் நான். அப்படின்னு சொன்னால் கேட்பது எளிதாக இருக்குமா கடினமாக இருக்குமா? அது கடினம் தானே. ஆனா நம்ம ஈஸியா சொல்லுவோம், ஆண்டவர் இரண்டு சொல்றால் இருப்பேன் சப்படியாக, அவர் நில் என்று சொன்னால் பறப்பேன் கிளிப்பே. ஒருவேளை நீ அப்படியே சொன்னது கொண்டு 4 பேருக்கு மத்தியில் அப்படி பாஸ்டர் கேட்டுட்டாரே, சரி என்ன செய்யுது, விட்டு தொலைப்பான். நான் வா எவ்வளோ கொடுத்தாச்சு, அதுக்கு பேர் என்னது? அஃபிஷியலாக நீங்கள் யாரு கொடுத்தாலும் முறுமுறுத்து கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்னது? அஃபிஷியலாக கொடுத்ததுதான். சொன்னபடி நீங்கள் கீழ்ப்படுத்திட்டீங்க. தேவனுக்கு அது தேவையில்லை, சட்டத்துக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் சொல்றா நீ குடுன்னு சொன்னோட நீ கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, அவர் குடுன்னு சொல்லும்போது நீ கொடுக்காத, உனக்குள்ள இருந்து அவர் கொடுக்கணும். விளங்குதா? புரியுதா? இந்த ஐஸ்வர்யவான்ட்ட சொன்னாரு, என்ன கேட்டார்னா, நீ நித்திய ஜீவனை அடையும்படி என்ன வேணும்ப்பா? நான் கடைசி வரைக்கும் இப்ப நான் அனுபவிக்கிற ஜீவனை கடைசி வரைக்கும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்? தைரியமா கேட்கிறான். சொல்லுவாங்க, இந்த பெர்ஃபெக்ட் லீடர் பார்த்துருக்கீங்களா? லீடர் ஸ்கூலில் லீடர் பார்த்துருக்கீங்களா? நம்பர் 1 படிப்பான் பார்த்துங்க. அவன் மட்டும்தான் அந்த கடினமான மேக்ஸ் டீச்சர்கிட்ட ஈஸியாக போவான். சார், எஸ்கியூஸ் மீ சார், திஸ் பாய் பிஞ்சிங். ஆனா மேக்ஸ் டீச்சர்கிட்ட அங்க இருந்துட்டு பாருங்க, அடி வாங்கினவனே சார் இவன் கடிச்சான் பிடிச்சான்னு சொன்னா அவனை கடிச்சிருவாரு இவர். ஆனா இவன் ஈஸியா என்ன செய்வான்? போவான். ஏன்னா இவன் ஒழுக்கத்தில் நம்பர் 1, படிப்பு எல்லாத்துலயும் நம்பர் 1. அப்போ ஒரு தைரியம் வரும் இல்லையா? எஸ் மேக்ஸ் டீச்சர். அங்க போய் ஆடுவான். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அவன் என்ன பண்ணான், அவன் நான் 6th படிச்ச போனோம், எனக்கு மூத்திரம் வரும் அடிக்கிற அடியில். ஏன்னா எல்லாரும் என்ன போட்டு வறுப்பாங்க. ஏன்னா நான் அங்கிள் வாத்தியாரில் எல்லாரும் செருமோனேன்னு அவங்க எல்லாருக்கும் எனக்கு சித்தப்பா. ஏன்னா வாத்தியாரெல்லாம் யாரு? எனக்கு சித்தப்பா. இப்படியே காட்டணும். எல்லாரும் கீழே நின்று வாங்குவாங்க, நான் டெஸ்கில் நின்று வாங்குவேன் பாருங்க. ஆனால் அந்த லீடர் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஆண்டோன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? போயிட்டு ஏய் எல்லாத்தையும் அழிச்சு போடு, போர்டெல்லாம் அப்படியே ரஃப் பண்ணிட்டு இப்படி கையை வச்சுட்டு யார்கிட்ட? வாதியார் முன்னேறுவேன். நமக்கு இங்கே மூத்திரம் போகும். அவன் ஏன்னா லீடர் நம்பர் 1. அந்த தைரியம் பார்த்தீங்களா?
தைரியம் பார்த்தீங்களா? இந்த ஆளுக்கு அப்படிதான் தைரியம். தேவபுத்திரன் சொல்கிறாங்க, அவர்கிட்டே கேட்டுருவோம். எல்லாத்துலேயும் எலிஜிபிளாக இருக்கேன். நான் கடைசி வரைக்கும் இந்த ஜீவன் அடையிறதுக்கு என்ன செய்யணும்? நீ இந்த மாதிரி எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளணும். கை கொள்ள சொன்னோன்னே அவன் அது டெய்லி அதை தானே செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா? நியாயப்பிரமாணம் சொல்லுது இருன்னா அந்த இடத்துல இருப்பான். தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னா குடிக்க மாட்டான். உமிழ் நீர் வரைக்கும் குடிக்கக்கூடாது, அவன் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடறான். அதனால அவன் தைரியமா வேலை செய்யணும். அப்போ அந்த ப்ரைடுக்கு மேலே ப்ரைடு பாருங்கள், அந்த பெருமை உள்ளவன் தொடர்ந்து அதை மெச்சி மெச்சி தன்னை காட்டி காட்டி என்ன செய்வான், அதை வாங்குவாள். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் கடைப்பிடிச்சனும். நான் எல்லா நாளும் அதை தானே செய்ய, சிறு வயதுலேருந்தே அதை கடைப்பிடிக்கிறேன். அப்போ சொல்கிறான், அப்போ உன்னிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கு. எவ்வளோ சொத்து இருக்கு, அது இப்படி இப்படி இருக்கு, அதெல்லாம் விற்றுட்டு என்ன செய், தரித்திரம் கொடுத்துட்டு போ. அப்போ அவனால் அது முடியலை. சிஸ்டர், பிரதர், உங்களுடைய விருப்பங்கள் அல்ல தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பத்தை தேவன் விரும்புகிற மாதிரி உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு தேவன் விரும்புறது உங்க நினைவுகளில் அவர் நினைவுகள், உங்க சரீரத்தில் அவர் சரீரம், உங்க ஆவியில அவர் ஆவி, உங்க எல்லாத்துலயுமே அவர் இருக்க விரும்புறாரு. நீ உன் தேவைக்கு மட்டும் ஆண்டவரை பயன்படுத்துறதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? டெம்பரரியா போய் கடையில் போய் அன்னைக்கு மட்டும் கஞ்சிக்கு அரிசி வாங்குறது மாதிரி. அன்னைக்கு மட்டும் கஞ்சிக்கு அரிசி, ஏன்னா காசு இருக்கு, அன்னைக்கு போய் நீ காசை கொடுத்து வாங்குற, ஒரு பிரச்சனை உனக்கு இல்லை, அன்னைக்கு போய் வாங்குற, மேட்டரே கிடையாது. புரியுதா? ஃப்ரெஷ்ஷா சொல்லுவாங்க. வெஜிடபிள் எப்படி வாங்குவாங்க? ஃப்ரெஷ் இல்லையா? சொல்லுவாங்க எப்படி வாங்கி ஒரு 3 மாதம் வரைக்கும் அது சுரிஞ்சி பீட்ரூட் இப்படி இருக்கும். பீட்ரூட்டே இப்படி இருக்குதுன்னா மற்றதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. நான் வேற இன்னை அந்த பீட்ரூட்டை தான் உனக்குன்னு சுருங்கின பீட்ரூட் கறி. ஹல்லேலூயா. கவனிங்க, புரியுதா? அது பெர்ஃபெக்ட் லைஃப். அதாவது இந்த உலகதரமான பெர்ஃபெக்ட் லைஃப், உலகதரமான பெர்ஃபெக்ட் லைஃபுக்கு தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நீ நார்மல் லைஃப் வாழ வரல, நீ தேவனை காட்ட வந்திருக்க. அவர் உன் மேல பிரகாசிச்சு அந்த பிரதிபலிப்பு உலகத்துக்கு தெரியணும். நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கேன்னு சொன்னார் இல்லையா? ஏன் அவர் இப்படி சொன்னாரு? நீங்களும் உலகத்துக்கு. ஈபிகாரன் போஸ்ட்ல லைட் போட்டான் உண்மை, உனக்கு லைட் வேணா நீ என்ன செய்யணும்? மூஞ்சியை கொண்டு போஸ்ட் லைட்ல காட்டி நிக்கிறது இல்லை. என்ன செய்யணும்? போஸ்ட்ல இருந்து ஒரு கனெக்ஷன் உள்ள வரணும். வந்தாதான் நீ வெளிச்சமா இருப்ப. இல்லைன்னா என்ன செய்வ? நாங்களும் வெளிச்சம். போஸ்ட் இல்லையா? சொல்லுவாங்க வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கும் பாருங்க, வெளியில எங்க ஊர்ல பயங்கர வெளிச்சம் சொல்லுவாங்க, அவன் ஒரு வெளிச்சம் இல்லை. இதுதான் உலக நீதி. புரியுதா? நீ வெளிச்சமா இருக்கிறியா? அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் உனக்குள்ள வருதா? வந்தா நீயும் வெளிச்சமா இருக்கிறாய். ஹல்லேலூயா. அது தேவன் இந்த உலகத்துக்கு சூரியனை வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறேன், உன் சூரியனினி 7 பகல போல இருக்கின்றாரு, உன் சந்திரன் பகல போல இருக்கின்றாரு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு, தேவனுடைய சிந்தை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இதுக்கு நீங்க ஒத்துக்கலடா சிஸ்டர் பிரதர், இதுவரைக்கும் நீங்க என்ன கேட்டீங்க? உங்களுக்கு சத்தம் கேட்டது அப்படிதானே? அப்ப நீங்க என் கூட இருக்கீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு தான் அர்த்தம் என்னது? சிலவங்க எங்கடா வெளிச்சம் திரும்புது. ஹல்லேலூயா. உன் வீட்டை நீ அலங்கரிக்கணும் இல்லையா? ஊர்ல சீரியல் செட்டு பார்க்க போறதில்லை இல்லையோ?
ஹல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன செய்யணும்? நம்ம காட்டணும். தேவனுக்கு விருப்பமே அவருடைய பிள்ளைகளை அழகா காட்டணும். நான் சொல்லட்டுமா சிஸ்டர் பிரதர், நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிறவன மாதிரி அல்ல. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி, தேவனால் வேறு விற்கப்பட்டவர்கள். நீங்க வேறு மனுஷன். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது வேற ஆவி, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க சூழல் வேண்டாம் கம்மியா இருக்கலாங்க, இப்படிதான் இருக்கலாம், ஒரு கைக்குள்ள இருக்கிற மாதிரி பூச்சி மாதிரி இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை எப்படி வச்சிருக்கிறான்னா பராக்கிரமசாலியா பார்க்கிறாரு உங்களை. பாருங்களேன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவன், உங்களை நெருங்கி இருக்கிறவன், இந்த பூமி பிசாசு வரைக்கும் உங்களை நசுக்கி போடலான்ற மாதிரி நீங்க ஒரு அற்பமா தான் எண்ணப்படுற அளவுக்கு சூழல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை மகா பெரிய பராக்கிரமசாலியாய், ஏன்னா அவரே உனக்குள்ள இருக்கிறாரு. பின்ன யார் நீ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க பாருங்களேன், இதனாலதான் அவர் சொல்றாரு அவருக்குள்ள நம்ம இருக்கணும். இவன் அவருக்குள்ள இல்ல, அவன் என்ன செஞ்சான்? தூரத்து போனான். அப்பொழுது அவன் பரலோகத்து பொக்கிஷன் உண்டாக்கி உன்னை பின்பற்றி வானாரு. கீழே வாங்க. வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ள இருந்தவன் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கீழே வாங்க. மேலும் ஐஸ்வர்யவான் ராஜ்யத்தில் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து சீஷர்கள் சொல்றானுங்க, அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட கூடும் என்றார்கள். கீழே வாங்க. இயேசு அவர்களை பார்த்து, இப்பதான் அவர் வர பாருங்க, மனுஷரால் இது கூடாதுதாப்பா. ஒட்டகம் வந்து ஊசிக்குள்ள வந்து அது வேகமா காரியத்தை நடத்த முடியாது, ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது, அது உண்மைதான். ஆனால் மேல போங்க, மேல போங்க, இது கூட. ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அப்ப தேவனால் கூட நீங்க நினைக்கலாம் அவருக்கு கூட எங்களுக்கு தெரியுமே. அட பொங்கி, அவர் உனக்குள்ள வரணும்னு விரும்புறாரு. நீ என்ன செய்யணும்? காதை திறந்து இடம் கொடுக்கணும், இருதயத்தை திறந்து, கண்ணை திறந்து எங்க கொடுக்கணும்? வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும், சபைக்கு இடம் கொடுக்கணும். சபைக்கு நீ எவ்வளவு நேரத்தை கொடுக்குறியோ அவ்வளவு நேரம் அவர் உனக்குள்ள இறங்கிடுவார். 1 மணி நேரம் கொடுத்தா 1 மணி நேரம் உள்ள வந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், தினமும் 12 மணி நேரம் யாரு கொடுக்கணும்? எத்தனை மணி நேரம்? அப்படி பாதி 12 மணி நேரம் அவரு உனக்குள்ள இருப்பாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ பாதி அவர் பாதியா இருக்கணும். நம்ம இந்த வாரத்தில் ஒரு நாள் அதுலேயும் வொர்ஷிப்பில் பாதி டிங்கரிங், சடங்கு விடுண்டங்கி கடைசி வொர்ஷிப்பில் பாதி டிங்கரிங். அல்லேலூயா. நம்ம சபை சொல்லல, வேற பொது சபை சொல்றேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூட. ஏன்னா நம்மளை கொண்டு, அவரை கொண்டு நம்மளை இயக்க விரும்புகிறார், அவரால நம்ம தெரியப்படும் விரும்புறாரு. அப்படி தெரியும் போதுதான் இந்த பூமி அசைக்கப்படும். தேவன் ஒரு பெருங்கூட்டத்தை மாற்றுறதுக்கு ஒரு சிறு கூட்டத்தை தான் தெரிந்தெடுப்பாரு. தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னையும் என்னை தான் தெரிந்து கொள்வாரு. வெளியில இருக்கிற ஞானியை வெட்கப்படுத்தும்படி உள்ள தேவ சமூகத்துல தன்னை ஒடுக்கி தன்னை தாழ்த்தி இருக்கிற அந்த பேரையை தெரிந்து கொள்வாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீ தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது நீ தெரிய மாட்ட, சாட்சால் தெய்வமே தெரிவாரு. ஹல்லேலூயா. பாருங்க கீழே, தேவனால். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நம்மால தான் எப்படி கேட்பாங்க, கொஞ்சம் கிராக்கு. எப்படி? ஆண்டவருடைய பிள்ளைங்க கொஞ்சம் கிராக்காக தான் இருக்கணும்.
அப்போ தான் என்ன செய்யும், சரியாகும். கரெக்டாக இருந்தால் தான் பிரச்சனை. கரெக்டாக தெரியும். இந்த கேள்வி, இந்த நான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைய தெரியும். காலையில் இந்த சின்ன வயசுல எனக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது. பாருங்க, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, கவனிங்க, உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சூப்பர் கொஸ்டின் இல்லை? நீங்க ஒரு நாளையாவது கேட்டிருக்கீங்களா, சபைக்கு வாங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லி, எனக்கு எங்களுக்கு என்ன கிட்டிச்சு? சடங்கு விட்டு போகாத கரெக்டாக தெரியும். ஃபுல்லாக இருந்தா கரெக்டாக தெரியும். ஹல்லேலூயா. பாரு, அப்பொழுது பேதுரு அவளை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சூப்பர் கொஸ்டின்ங்க. அடுத்து பாருங்க, அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்கள் மேல் நீங்கள் வீற்றிருப்பீர்கள். This is a high place. பிள்ளைகளே, பெற்றோர்களே, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யறனா, யூ ஆர் த மோஸ்ட் ஸ்பெஷல் அண்ட் யூ ஆர் சிட்டிங் ஆன் த ஹை பிளேஸ். அங்கே இருப்ப. ஹல்லேலூயா. நியாயத்திற்குள்ள 12 சிங்காசனங்கள் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு யார் இருப்பாங்க? இந்த கிராக் மாதிரி இருந்தானுங்கல்ல, பேதுரு எல்லாம் தான் நம்ம அவனு பாருங்க, ஹை பிளேஸ். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. இப்பதான் மேட்ரு. என் நாமத்தினால், எப்படி? இயேசுக்கு பேரை சொல்லி, சபைக்கு பேரை சொல்லி, ஆராதனைக்கு பேரை சொல்லி, செமினாருக்கு பேரை சொல்லி, கொஞ்ச நேரம் மீட்டிங் இருந்ததுனால, கலெக்டர் மீட்டிங்னா கரெக்டா இருக்கிறதுனால இல்ல, கர்த்தருடைய மீட்டிங்ல கரெக்டா இருக்கிறது. சத்தியமா சொல்றேன், நான் யாரையும் வச்சு சொல்ல மாட்டேன், நமக்கு தான் சொல்றேன், என்னையும் சேர்த்து தான், நம்ம பிள்ளைங்களுக்கு தான். எனக்கு முதலாவது நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும், அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஆஸ்மி பாருங்க, அவ காலேஜ் படிக்கிறா. ஜோம் பண்ண சொன்னால் ஜோம் பண்ண மாட்டான். எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ஜோம் பண்ணுவான்னா, ஜோம் பண்ண சொன்னால் அவள் ஜோம் பண்ணவே மாட்டான். எப்படி கிட் சர்ச் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் இவ மனைவி கத்தி கேட்கணும், ஆஸ்மி ஜோம் பண்ணுங்க, திரும்ப ஆஸ்மி ஆண்டி, இதுதான் ஜபம். புரியுதா? இப்படி தான் இருப்பான். ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, சிஸ்டர் சொன்னாங்க, நான் அவளை அப்பப்போ தனியாக கூட்ட வச்சு பேசுவேன், அவள்கிட்ட தனியாக பேசுவேன். அவளுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா, ஆனால் உற்று கவனிப்பா. அவளுக்கு மண்டையில் எவ்வளோ யாருதோ இல்லையோ, ஆனால் என்ன கவனிப்பா, உற்று கவனிப்பா. இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆச்சுன்னா, அவளுடைய காலேஜில் அவளுக்கு கூட உள்ள பிள்ளைங்கள்ட்ட ஆண்டவரை இதுதான் இங்க செயல்படுறது இல்ல, இங்க இருந்தாலே போதும், அவர் உனக்குள்ள இருந்து செயல்படுவார். நீ போகையிலும் வருகையிலும் உன் கூட உன்னிடத்தில் அவர் வெளிச்சமிட்டு. இப்ப பாருங்க, அவன் சூப்பரா ஜெபிப்பா. இப்ப வேற லெவலுக்கு பாருங்களேன். அவள் காலேஜ் ஒழுங்காக படிக்கிறாளோ இல்லையோ, அவள் நானே பார்த்துருக்கேன், அவளுக்கு பேப்பரு, அவளுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு வந்துருச்சு. நான் அவளை கேர் பண்ணதுக்குன்னே என் மனைவியை ஸ்பெஷலாக போட்டேன், நீ இவளை கேர் பண்ணிக்கோ, பெரிய பசங்களை இல்லையா. பிரியங்கா பாருங்கள், பிரியங்கா ஒரு தவிர்க்க முடியாத சாட்சி. ஹல்லேலூயா. என்ன முறைச்சு பார்த்துட்டு இருந்த பிரியங்கா, அவள் எப்படி இருந்தான்னு அவங்கள்ட்ட கேளுங்க, சிஸ்டருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. எப்போ அந்த வெளிச்சத்துக்குள்ளே வர்றீங்களோ, யூ மஸ்ட் லைட்டன், நீங்கள் லைட்டாக மாறுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், எதையா விட்டவன் எவன் பாருங்க, என் நாமத்தினால்
லோன்ல வச்ச வீட்டையாவது, வாங்கி வச்ச வீட்டையாவது, சொந்த கையில இருந்த எல்லா காசையும் போட்டு செஞ்ச வீட்டையாவது ஒரு 3 மணி நேரம் இழந்து விட்டால் அநேக வீடுகளை நீ பெறுவாய். இல்லாவிட்டா தீவுகார அடுத்த திங்கள் தான் வருவான். நீ சனிக்கிழமை சாயங்காலமே வருவானோ என்னது? யாரை தேடிட்டு இருப்ப? நீ தேட வேண்டியது எது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகள்னா இவன் நீ வட்டிக்காரரை தேடிட்டு இருப்பானே. ஆளா போடா. ஹல்லேலூயா. வட்டிக்கார சபை வரைக்கும் வரட்டுமே, போடு அவனுக்கு ஒரு ரட்சிப்பை. புரியல போல வட்டிக்கார இங்க வரட்டு வரட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் ரட்சிப்பு. சகையு மாதிரி அவன் சபைக்கு ஒரு சம்பாத்தியத்துல பாதியையும் உனக்கு மீதியையும் கொடுத்துட்டு போவான். சகையு அவன் பாருங்க வட்டி கடைக்காரன். அவன் தேவன் வரும்போது இந்த ஆளு என்னத்தை இவரை பார்க்க பயங்கர கூட்டம் வருது. வேலையும் தொழில் இல்லாத நம்ம ஆளுங்க சும்மா எல்லாம் போய் இருக்க மாட்டாங்கன்னு இன்னும் ஒரு புத்தி அவனுக்கு வந்துச்சு. அப்படியே ஒரு மரத்தில் இருந்து பட்டாப்பட்டி போட்டிருப்பான். அப்போ அப்படித்தானே பாட்டா போட்டி போட்டோம் இல்லையா? உலகத்தை என்ன வச்சிருப்பான்? பாக்கு போட்டிருப்பாங்க இல்லையா? முருக்காய் முருக்காய். இந்த வட்டி கடைக்காரன் அவனுக்கு ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு கிராக்கு தான். அது அவருக்கு போறோம். ஆனா அவர்கிட்ட போன உடனே பெரிய பிரில்லியன்ட் மாதிரி ஒன்றும் வேண்டாம். நீ என்ன பாரு, நீயாவே வா. இவன் அவனாவே யாரு இருந்து சேட்டு மாதிரி இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்திருக்கணும்? ஏறி இருந்தான் பாருங்க நம்ம ஆளு கரெக்டா இல்லையா? சகைவ சகைவ ஒண்ணுதான். பட்டாப்பட்டி எல்லாம் கிளியர் பண்ணி அப்படித்தானே வந்திருப்போம். ஒரு கேரக்டரே மாறி இருக்கும். அவர் கூப்பிட்ட உடனே இல்லையா? கூப்பிட்ட உடனே சகைவ கூப்பிட்ட உடனே இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்கா நம்ம பயிலோ வீட்டில் ஏற்றவே மாட்டானோ, என் வீட்டில் நீர் வர்றீரா? சம்பந்தமே இல்லையே. ஏன்னா ஆயக்காரர்கள் வீட்டில் ஆயக்காரர்கள் வீட்டில் ஏற்றவே மாட்டானுங்க. ஆயக்காரன்னா சபிக்கப்பட்டவன்னு அர்த்தம். எப்படி? சபிக்கப்பட்டவன்னு அர்த்தம். புரியுதா? அவனு வந்து வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த ஆயக்காரன் அவங்க கடைசி லிஸ்ட்டில் இருப்பானுங்க. இவன் இந்த வரி வசூல் பண்ணுறவனுங்க கடைசி லிஸ்ட். இவனை பாருங்க, இவனை மதிக்க மாட்டானுங்க. இவனை கல்ல பயிலுவான், அங்கேயும் வெட்டுவானுவான், கோயிலுக்கு நிதி வழங்குவானுவன், இங்க நிதியை கொடுத்து கழுத்தை அறுப்பானுங்க. கோயிலுக்கு எவ்வளோ வேணும்? கோபுரம் கட்டுதலா? நானே கட்டி தரேன். இஞ்ச இவனுங்க கழுத்து அறுத்து தான் கோபுரத்தங்க கட்டுறது. அவர் வேலையே ஆயக்காரர் வேலை தான். சி போனவன என்ன சொல்றான்? ஒண்ணுமே சொல்லலங்க, சுவிசேஷமே சொல்லலங்க. இவருடைய வெளிச்சம் அவர் மேல பட்ட உடனே அவன் கற்றுக்கொண்டிருக்கான். பிரதர் சிஸ்டர், நீங்கள் நடமாடும் வேத புத்தகம் மாத்திரமல்ல, நீங்கள் நடமாடும் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சபையில வந்து நீ ஆராதிக்கிற தேவனோட இருக்கிறேனா, நீ ஒரு நடமாடும் கிறிஸ்து. பாருங்களேன், அவன் உட்கார்ந்து செய்தி கேட்பான். அவனே கோயிலுக்கு போக மாட்டான். வெளியில இருந்து கோயிலுக்கு என்ன வேணா செய்வான்றான். புரியுதா உங்களுக்கு? கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டான் அவன். ஆனா அவர் இவனை பற்றி தெரிஞ்சிருக்கிறான். நான் சொல்ற சிஸ்டர் பிரதர், நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா உங்களை சுத்தி உங்களை விசேஷமா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவன் எப்படி இருக்கிறான்? ஏன்னா அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. அவனும் உங்க வழியில வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்களேன், இவன் மேல சகைவேன்னு அது வெளிச்சம் வந்து அவன்கிட்ட பட்ட உடனே ஒண்ணுமே சொல்லலைங்க. நான் நாளத்தனையாய்
எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்டவன் இங்கே வரணும். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. யாரும் இல்லையே உண்டா? அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குள்ளே ஒரு சகைவு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த சகைவு வெளிச்சம் பட ஒப்பு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தேவனுடைய ஆலயமும் பண்ணையுமா இருக்கிறீர்கள். நீங்க ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் அவருடைய. ஹalleluya. கண்டதை எடுத்து நீங்க உள்ள வைக்க வேண்டாம், உங்களுக்குள்ளே யாருக்குன்னு இருக்குது. அது அவரை விடுங்க செயலாற்றுறதுக்கு. ஹalleluya. பாருங்களா, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது சுனிதா நிலங்களையாவது விட்டவன் எவளோ அவன் அவள் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய். வேங்கோடு ஜங்ஷன்ல 1 ஏக்கர் இழந்தேன்னா, மார்த்தாண்டன் ஜங்ஷன்ல 1 ஏக்கர் இழந்தேன்னா, மெட்ரோபாலியன் சிட்டில 100 ஏக்கர் தருவாரு. ஹalleluya. ஹalleluya. அது எங்க? இங்க மட்டும் இல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள. அடுத்த வசனம் போடுங்க. இன்னொரு இடத்துல இருக்கு, இம்மையிலும் மறுமையில் அதை என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்வாங்க. அப்ப எப்படி? இங்கேயும் 100 ஏக்கர் கிட்டும், அங்கேயும் 100 ஏக்கர் கிட்டும். நீ இங்க அதை கொடுத்தேன்னா இங்க எப்படி? எத்தனை பேருக்கு நடுவில் வீடு, 4 பக்கமும் இடம், ஃபுல்லா கார்டனா இருக்குன்னு ஆசை உண்டா? அப்போ இந்த வெள்ளை மாளிகைக்கு டூருக்கு போகலாம். ஆனால் இன்னொரு வழி இருக்கு, உன்னுடையதெல்லாம் அவருடையதாய் மாறணும். அப்படி என்றால் அவருடையதெல்லாம் உன்னுடையதாய் மாறும். அது இம்மையிலும் பரலோகத்திலும். பரலோகத்தில் வயலட்டை பார்க்கணும்னா எப்படி? வயலட்டை எப்படி பார்க்கலாம்? வயலட்டு கருங்கல்ல 1 ஏக்கர் கொடுத்தா, கருங்கல்ல 100 ஏக்கர். தலைநகரம் யாது? உங்க தலைநகரம் சென்னை, அங்க 100 ஏக்கர், அங்கேயும் 100 ஏக்கர். வயலட்டை பார்க்கணும் எப்படி போனோம்? நம்ம சிங்கையா பரலோகத்தில் போய், உங்க சிங்கையா பரலோகத்தில் போய் இப்படி பார்ப்பாரு, பாஸ்டர் எனக்கு பண்டாட்டி வீடு தானே, அது பெருசா இருக்கு. எப்படி பெருசா இருக்கு? எப்படி பாஸ்டர்? அன்னை சொன்னேன் இல்லை, 2026 முதல் மாதம் வாக்குத்தத்தத்தில் பேச 2வது மாதம், அதுதான் இது. ஹல்லேலூயா. அங்கே போய் வீட்டுக்குள்ளே என்ன ஏற்ற முடியாது. எப்படி? அங்கே வயலற்று மணவாட்டி, மணவாளன் அவரு. ஹல்லேலூயா. அங்க சிங்கு மணவாட்டி, சிங்குக்கு அப்பா மணவாளன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக வாழக்கூடாது. உங்க மனைவிக்காக வாழாதீங்க, புருஷனுக்காக வாழாதீங்க. கர்த்தருக்காக வாழ்ந்தீங்கன்னா மனைவிய அப்படியே அவர் தர பெற்றுக்கொள்வீர்கள், புருஷனை அவர் தர பெற்றுக்கொள்வீர்கள், பிள்ளைகள் அவர் வளர்த்தி அவருடைய ஞானத்தில் அவருடைய கிருபையில வளர்ச்சி அனுபவிக்க சமாதானத்தை, பிள்ளைகளின் சமாதானத்தை காணும்படி செய்வார். பரலோகத்தில் எப்படி காண்பியோ அதே மாதிரி. இப்ப நான் சொன்னேன்ல, பரலோகத்துல சிங்கு வயலட்டை இப்படி பார்ப்பான்னா ஏக்கத்துல எல்லாம் பார்க்க முடியாது. வா, என் கூட வாழ்ந்த பிள்ளை நல்லா இருக்கா, அப்படிதான் இருக்கும் இல்லையா? அங்க போய் தோல்ல எல்லாம் கை போட முடியாது. ஹலோ வயலட்ஸ், நல்லா இருக்கீங்களா, அப்படிதான் கேட்க முடியும். யாரு என்னத்த சொல்லுதிய? அப்ப அங்க பெண்டாட்டி கிட்டாதா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப கல்யாணத்துல 7 கூட்டு வச்சது வேஸ்ட்ன்றிய. ஹல்லேலூயா.
இது உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்கான சுதந்திரம். இதை நீ கத்தருக்குள் மாத்திரமே வாழணும். அது வாழ்ந்தா இம்மையிலும் மறுமையிலும் கத்தர் உன்னை பேர் புகழ்ச்சியோடு வைப்பார். அப்படி வரும்போதுதான் உன் நினைவுகள் அல்ல, அவர் நினைவுகள் உன் நினைவுகளாய் மாறும். அவர் நினைக்க காரியம் உனக்குள்ள தப்பாம வந்து கடி படுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 23:13. திருப்பிங்களா சிஸ்டர்? அவருவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரே திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவரை போய் நீங்க எனக்கு பாஸ்டர் ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு தருங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்ய மாட்டாரு. சில டைம் நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கே. அவர் கேட்கல. ஏன்னா அவர் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறாரு. அவரை போய் நீங்க திருப்ப முடியாது. ஏன்னா அவர் தன்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்ய காத்திருக்கிறார். ஏன்னா ஒரே மனமா இருக்கிறார். அவர் நேற்றும். ஹல்லேலூயா. நம்ம போய் என்ன செய்யறோம்? தேவையில்லாததை கேட்கிறோம். தேவையா இருந்தது கொஞ்சோண்டு கேட்கிறோம், இத்தினோண்டு கேட்கிறோம். ஹல்லேலூயா. வீடுகளை வாங்கி விட்டு தள்ளுங்க, நிலங்களை வாங்கி தள்ளுங்க, தங்கத்தை வாங்கி இங்க புதைச்சு தள்ளுங்க. நாட்டுக்கு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். கோல்டு என்ன ரேட்டு, மேரி கோல்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறேன். உலகம் உனக்கு இப்படி தான் சொல்லித்தரோம். கோல்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக மேரி கோல்ட. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஜோக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பிசாசு தந்திரமா வந்து நீ போக்கத்தை வேணும் சொல்லி தரான். ஹல்லேலூயா. தம்பி, எனக்கு கோல்டு இருக்குதோ இல்லையோ, அடுத்த மேரி கோல்டை பிரேக் பண்ற பிசினஸே நான் தான். இதுக்கு ஆமீன் வரலையே. எல்லாம் சில்லறை. ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், சில்லறைன்னு. வரும் சீக்கிரம். எல்லாம் சில்லறை. நான் இனி எனக்கு சர்ச்சில் காணிக்கையை துட்டா வாங்க போறதில்லை. எப்படி? தங்கமா வாங்குவேன். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நீ எதனால் அதிகமாய் நெருக்கப்படுகிறியோ அதையே அதிகமாய் விதைக்கணும். இந்த உலகம் உன்னை எப்ப நெருக்குதோ அதை விதைக்கணும். உலகம் இல்லைன்னு சொல்லும்போது my father is provider, he is Elroy, hallelujah, யெகோவா ஈரே, ஹல்லேலூயா. தங்க யாருடையது? பின்ன என்ன ரேட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க? வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் நானும் அவரும் ஒண்ணு. ஹல்லேலூயா. சொன்ன படிங்க ஏசாயா 43:13. நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்க தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? 43:13 சாரி, ரைட், ஓகே. பாருங்க, நாட்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே யார் இருக்காதான்? நாட்கள் உண்டாகனா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். சொல்ல விஜயா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். யார் இருக்கிறா? பிச்சைக்காரனாட்டா இருந்தார் அவரு. வெள்ளி பொண்ணு தங்கம் சகலத்தையும் உருவாக்கினது அவரு. உருவாக்கினவரை உள்ள விடுங்க, உருவாவீங்க. எப்படி உருவாக்கினவரை உள்ள வைங்க, நீங்க உருவாயிருவீங்க. எவனாவது உருவாக்கி வச்சிருக்கிறத நான் வாங்கினேன்னா நீ உருவிடுவேன். எப்படி கேட்டாளா? தங்கம் என்ன விலை? 1/2 கிராம் வேண்டாம், 70 ரூபா ஆச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வரப்ப சந்தோஷத்தை தானே படணும். வாங்கிட்டு வரப்ப மூஞ்செல்லாம்
எனது இஞ்சி தின்ன எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கொடுங்கள். நாட்கள் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? சிஸ்டர், பிரதர், அவர் உங்கள் சொந்தமாய் மாறினால் அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. தடையே அவரை எதிர்த்து நிற்க முடியலன்னா உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. உன் பக்கத்தில் ஒரு பலவான் இருந்தால் நீ பாதுகாக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு பக்கா ஃபினான்ஸ் சோர்ஸ் இருந்தா உனக்கு கவலையே இல்லை பணத்தை பத்தி. அவர் உன் சுகமாக இருந்தால் உன் சரீரத்தை பத்தி உனக்கு கவலை இல்லை. அவர் உன் இரட்சகராய் இருந்தால் உன் காரியங்கள் எல்லாவற்றிலும் ரட்சிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. தடுக்க முடியாது. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. தடுக்க முடியுமா? ஒன்றும் இல்லைங்க. உங்க பிள்ளை, நீங்க உங்க அரவணைப்பில் உங்க பக்கத்தில் நிற்கிது எவனாவது ஒருத்தன் வந்து அவன் கிளாஸில் அவன் ஸ்டாண்டர்டில் அவன் பிள்ளைங்க யாராவது ஏதாவது நோண்டுறான் விடுவீங்களா? ஆற்றுவோம்ல, சொல்லுவீங்கல்ல, செய்வீங்கல்ல. அப்போ அப்பா மட்டும் ஹல்லேலூயா. அவர் செய்கிறதை தடுக்க. கடைசி வசனம் வாசிங்க. மார்க்கு 14:36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்றார். இது யார் சொன்னா? யார் சொன்னா? இயேசு சொன்னார். இயேசுக்கு தெரியும் இல்லை இதை நான் எடுக்கணும், இந்த பாத்திரத்தை எடுக்கணும்னு. உண்மையில சொல்றேன், உங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒருவேளை ஹார்டா இருக்கலாம், சூழல் ஹார்டா இருக்கலாம். ஆனாலும் என் சித்தம் அல்லப்பா, நீ ஒப்பு கொடுத்தேன்னா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒரே ஒரு குமாரன் உனக்கும் எனக்குமாய் விதைக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்க எல்லாரும், நம்ம எல்லாருமே குமாரனா இருக்கிறோம். எல்லாருக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணி கனி கொடுக்கத்தக்கதாய் நாம இன்னைக்கு இருக்கிறோம்னா அந்த விசாலத்தை ஏற்படுத்தினது குமாரன். நான் சொல்றேன், உங்களுக்கு குறைவு உண்டு. உனக்கு பணத்தில் குறைவு இருக்கலாம், உன் சுகத்தில் குறைவு இருக்கலாம், உன் தேவைகளில் குறைவு இருக்கலாம், எது குறைவாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என் அளவு இல்லை, உங்க அளவு, உங்க அளவு எனக்கு உண்டாகட்டும், நீ சொன்னபடி எனக்கு உண்டாகட்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் அல்ல, இனி நீ காண்கிற எல்லா நாட்களிலும் கர்த்தர் தீர்மானம். அவரை தடை பண்ண ஒருத்தனால முடியாது, அவர் அசைக்க முடியாது. அவர் வெளிச்சத்தை கொடுத்தானா அந்த வெளிச்சத்தை மறைக்க ஒரு இருளாலும் கூடாது. அவர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவரால் எல்லாம் கூடும். எப்படியோ உன்னாலும் என்னாலும் எல்லாம் கூடும். யாவர் எழுந்திருப்போம். கர்த்தர் வெற்றியின் மாதமாய் உங்களுக்கு தருவாராக.